ஆண்டர்பனரா ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கோ, அல்லது அந்த ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறதோ, இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா பண்ணுறதுக்கோ, இல்ல ப்ராப்ளம் சால்விங்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கில்லெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. முக்கியமா கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும், கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கணும். இது இல்லன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம். அப்ப இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நம்ம அப்படி ஃபோக்கஸ் பண்றோம். கம்பெனி பெரிய பெரிய இப்ப நீங்க என்னையும் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நட்டு போல்ட்லாம் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 20 அலைடு கம்பெனிஸ் இருப்பாங்க. இப்ப அந்த கம்பெனியில இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆண்டர்பனர் தான். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து ஏதோ லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, லீடர்ஷிப்பே இல்ல, குரூப் பிஹேவியர் சரியா இல்ல, டீம் பில்டிங் இஷ்யூஸ் இருந்தா புரொடக்ஷன் கெட்டு போயிடும். இது நாம வந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய யூனியன் அந்த மாரி கதையெல்லாம் பேசல. அத தாண்டியுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எம்ப்ளாயீஸோட இஷ்யூஸ் நெறைய இருக்கும். ஐஆர் இஷ்யூஸ ஹெச்ஆர் பார்த்துப்பாங்கன்னு ஒரு சைடு சொன்னாலும் கூட, அதுக்கு செப்பரேட்டா இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங்ஸ் குடுக்கும்பொழுது, புரொடக்ஷன் நல்லா என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பக்கத்தில நம்ம வந்து ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது, இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்றவங்களுக்கும் பண்றோம். லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்களுக்கும் பண்றோம். வெறும் பிசினஸ் ட்ரெய்னிங்ஸா வந்து கம்பெனிஸு, கார்ப்பரேட்ஸ்க்கு அந்த மாரி நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் பண்ணி குடுக்குறோம். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "எங்களுக்கு இப்போதைக்கு ட்ரெய்னிங் வேண்டாம். எங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி தர முடியுமா?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த மாரியும் பண்றோம். அந்த ரிசர்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு ரிசர்ச்சராவே அங்க பிரசன்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ தட் அவங்களுக்குள்ள போயிட்டு நெறைய எப்படி குரூப் பிஹேவியர் இருக்கு, அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளிக்ஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டைய குழப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு 2 பேர் தான் உள்ள இருந்துட்டு, ஒரு மாஸா இருக்க குரூப்பையே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா அது தெரியவே தெரியாது. அதெல்லாம் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி, நம்ம அந்த குடுக்குறோம். இந்த மாதிரியான வேலைகளும் செய்றோம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெங்த்த பார்த்து சில கார்ப்பரேட் கம்பெனி கேட்கும்போது செஞ்சு குடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாம, எங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டர்ன் இருக்கு. நாங்க வந்து ஏதாச்சும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட்